மீனாட்சி உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணு ஆகாது. ஏய், கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிருச்சு. உன்னால இப்ப ஏன் உயிர் தான் போயிருக்கும்? எல்லாம் உன்னாலதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி நடிக்கிறியா? நான் என்ன பண்ண மீனாட்சி? நீ அந்த பலூன்காரன் கிட்ட பிரச்சனை பண்ண போய் தான் அவன் இப்படி பண்ணிருக்கான். உன் மேல இருக்கிற கோவத்தை என் மேல காட்டியிருக்கான். நான் உள்ள இருக்கும்போது அவங்க பேசுறதுல நான் கேட்டேன். உன்னை அழ வைக்கணும் தான் என்ன இப்படி பண்ணிருக்கான். இல்ல மீனாட்சி, இதுல வேற ஏதோ சதி இருக்கு. யாரோ ஒருத்தன் உன்னை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அதை சொன்னா உனக்கு புரிய போறதும் இல்லை. சீக்கிரமே அவனை கண்டுபிடிக்கிறேன். எல்லாத்துக்குமே உன்னோட முன்கோவம் தான் காரணம். நீ மட்டும் அமைதியா இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க உன்னோட கோவம், யோசிக்க தெரியாத உன்னோட மூளையும் தான் காரணம். சாரி மீனாட்சி, சாரி. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு இல்ல? வீட்டுக்கு போலாம். இங்க பாரு மீனாட்சி, இப்படி நடந்தது எல்லாம் முடிஞ்சு நேரம் ஆகும், நான் வந்துடுறேன். சரி. சார், நீங்க என்ன சார் இங்க? நீ இன்னும் போலையா? ஏன் சார் இன்னும் பயந்துட்டே இருக்கீங்க? அதான் வேலை முடிஞ்சிருச்சுல்ல. நீங்க சொன்ன மாதிரியே வண்டியெல்லாம் மாத்தி அனுப்பிச்சு விட்டேன். நீங்க கெட்டப் எல்லாம் மாத்தி ஜம்முன்னு ஆயிட்டீங்களே சார். என்ன சார், கார்ல என்ன பிரச்சனை? நம்ம வண்டியில வேணா போலாமா? வரீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எதுக்கு சார் இவ்வளவு டென்ஷன் ஆயிரீங்க? அதான் ஆளை புதைச்சாச்சே. எல்லாம் நீ பண்ண மாதிரி சொல்ற. நான் வரலனா எல்லாத்தையும் சொதப்பி இருப்பேன். சார் நீங்க வராட்டியும் இந்நேரம் வேலையெல்லாம் முடிச்சிருப்பேன். என் மேல நம்பிக்கை இல்லாம போச்சுல உங்களுக்கு. நானே வந்ததுனால நல்லதா போச்சு. இந்நேரம் அவன் மூச்சு நின்னு இருக்கும். சார், அந்த பொண்ணு மட்டும் இல்ல சார், அவளை காப்பாத்த வந்தானே அவ புருஷன், அவன் மூச்சு நின்று இருக்கும். நான் அடிச்ச அடியில அவனும் போயிருப்பான். சார், ஒண்ணுக்கு ரெண்டா சம்பவம் பண்ணிருக்கோம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சார், அங்க பாருங்க சார். போடா, உன்னை பார்த்தா மாடி ஒளிஞ்சுக்கோ. ஓகே சார். பாரு யாருன்னு. அங்க நிக்கிறது ஆதியோட மாமா தான். அங்கிள். ஆமா, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஓ அப்படியா? தனியாவா? இல்ல ஃபேமிலியா எல்லாரும் வந்தோம். அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. என்னாச்சுமா? ட்ரெஸ் எல்லாம் ஒரே மண்ணா இருக்கு. கீழே விழுந்துட்டீங்களா? அது ஒண்ணும் இல்ல அங்கிள், வேண்டுதல் கோவில்ல. டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? நவனை பார்க்கவா? இல்ல வேணாம், ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன அங்கிள் இந்த பக்கம்? அது தெரிஞ்சவர் ஒருத்தர் பார்த்துட்டு வரேன். சரிங்க அங்கிள், அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா, வரோம். சார், என்ன சார், புதைச்சிட்டு வந்தோம் உயிரோட வரானுங்க. உன்னதாண்டா புதைக்கணும். உங்ககிட்ட போய் ஒரு வேலையை கொடுத்த பாரு. சார், என்ன ஆச்சுன்னு எனக்கே ஒன்னும் புரியல சார். அதான் என்கிட்ட வந்து நலம் விசாரிச்சுட்டு போறாங்களா? ஆளை பாரு. ஏங்க போங்க. அட போங்க. போறேன். போங்கன்ற இவரா என்ன பண்றது? இங்க என்ன பாக்குறீங்க? அங்க போங்க. ஐயோ
டீ கிடைக்குமா? பாண்டி ம்? இருடா, நான் துணிக்காய போட்டுட்டு வந்துடுறேன். நான் போட்டு தரேன். இல்ல தலைவலியா இருக்கேன்னு கேட்டேன். சமந்தி பரவாயில்ல சமந்தி, நீங்க இருங்க, ஒரு 5 நிமிஷம் நான் போட்டு தரேன். ஒரு நாளைக்கு 4 டீ குடிப்பான். ஏதாவது வேலை வெட்டிக்கு போய் வேலையை பாடுறானா கேக்குறது இல்ல. சும்மா உட்காந்துட்டு டீ காஃபின்னு உயிரை வாங்க வேண்டியது. தம்பி, உங்க அம்மா உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்லிட்டு போறாங்க. நீங்க எவ்வளவோ படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பெரிய கம்பெனில எல்லாம் வேலை கிடைக்கும். நீங்க ஏன் ஒரு நல்ல வேலை பார்க்க கூடாது? உங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தானா வந்து சிக்கறாங்க. அப்பதான் சொன்ன பிளான செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப எதுக்கு என்ன அவமானப்படுத்துறீங்க? தம்பி, நான் அப்படி எதுவும் சொல்லலையே. ஒரு டீ தானே கேட்டேன். அதுக்கு வேலை வெட்டி இல்லாதவனுக்கு டீ ஒரு கேடான்னு கேக்குறீங்க? ஐயோ தம்பி, தம்பி தப்பா நினைக்காதீங்க, நான் அப்படி சொல்லல. போதுங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? ஐயோ, நீங்க பேசுறது தப்புங்க. இல்ல தம்பி. பேசாதீங்க, நீங்க கேட்டது தப்புங்க. தம்பி,